முரளி பால் எல்லாத்தையும் தொலைச்சு வாங்கி முரளி பால் இல்லை முரளி முரளி பால் எல்லாம் பத்திரமா கொண்டாந்து ரிட்டர்ன் 4 பால் காணும் அவங்க மேலதான் எழுதுவோம் $60 ஃபைன் கொடுங்க நல்லா அடிச்சிருக்கோம் நல்லா பவுன்ஸ் போடுவாங்க அப்புறம் இன்னும் 2 பால் ஆட்டும் சசி அடிச்சுக்கணும் ஆனால் ஹெல்மெட் போட்டால் நல்லது அவனுக்கு ஷார்ட்டாக போட்டால் அடிச்சு வெளியே ஆனால் ஆஃபில் போடுவாங்க அதான் நல்லா ஆஃபில் இப்படி அடிக்கிறான் நான் இருக்கிறாங்க தலையை அந்த பக்கம் கொண்டு போயிடும் ஆனால் ஹெல்மெட் போடுறது ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாலும் முடியாது அவன் ஒரு 5 ஓவர் அடி இருந்தாருன்னா ஆமாம் எடுத்துனே செய்யறதுக்கு சின்ன அடிந்தாருன்னா ஒரு 4 ஓவர் நல்லா போயிட்டு குட் பேட்டிங் குட் பேட்டிங் அண்ணே லவ் பண்ணிட்டாலும் அப்படிதான் ஆச்சு ஃபோன் வந்து ஓடி வர்றா இல்லை அதுக்கு இல்லை ஆஃபீஸ்ல வந்து கால் பண்ணுவானுங்க வந்து பழசாயிருச்சுடா ஸ்போர்ட்ஸ் ஆடுறது ஹெல்மெட் ஃப்ரம் தேர் மைண்ட் டீச்சர் பேக்கில் போடுங்க ஏன்னா பால் இல்லையா என்ன சரி அப்போ வெளியே வைங்க பேக்கில் போடுங்க வெளியே வைங்க பேக் பக்கத்தில் அப்படியே இருக்குங்க இந்த அங்கே ஒரு பால் இருந்துச்சு Shot. Good shot, Sasi. Confident shot. जी स्कोर ना निकल गए ना अपडेट 19th ओवर जी 20th ओवर வந்து ஸ்போர்ட்ஸ் டைமிங் தாண்டிடுச்சு பழசாயிடுச்சு அடிக்கணும்னா அடித்தாதான் சும்மா இங்கே தான் நீ வேணும் பார்த்தியா இதுக்கு தான் நீங்கள் வேணும் அதான் அடிக்காது சேர்த்தோம் இங்கே சேர்த்தோம் உங்களை அடிக்கணும் போனோன்னு எடுத்துக்கணும் சொல்லிட்டு வந்து பாலுக்கு பின்னாடி பாடி நீ வந்து அரௌண்ட் விக்கெட் போடுறான் நீ அந்த அசம்ஷன் அது பால் குத்தி இங்கிட்டு வந்துடும்னு நினச்சிக்கிட்டே இப்படியே சைடில் ஆடிடுது பின்னாடி இன்னும் ஆடினா தான் பாட்டை மூவ் பண்ண முடியாது இன்னொன்று என்னென்னா ஏன் ஃப்ரீயாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் போடணும்னு வச்சுக்கோங்க ஒன்றும் ஷார்ட் பாலை பிக்கப் பண்ணலாம் இன்னொரு கான்ஃபிடென்ஸ்னா அவன் அரௌண்டில் தானே போடுறான் எப்படியும் அவுட் சைடு இதில் தான் கொடுத்துருவோம் எல்பி இல்லைடா அதுக்கு இங்கே பாரு நீ ஒன்றும் ஃப்ரண்ட் ஃபுட்லாம் நீ அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஷோல்டர் எப்பயும் நீ இப்படி ஆடுற இப்படி ஆடுறப்ப வந்து உன்னோட அசம்ஷன் இப்படி வந்துடும் பால் அந்த சைட்லேயே அடிக்கிறேன் அதனால தான் பாலை போடுறேன் அதை பார்த்துட்டு தான் உன்ட்ட வந்து சொன்னேன் ஷோல்டர் திருப்பி ஷோல்டர் இப்படி ஸ்ட்ரைட்டாக பாடி பிகாண்ட் இருந்துச்சுன்னா இங்கே போகிறப்ப இங்கே இருந்துச்சுனாலும் பேட் வந்துடும் கரெக்டாக இருந்தீங்களா கிளிக்கு கரெக்டாக இருந்தது சொன்னதுக்கு அடுத்த பால் கிளிக்கு அதுக்கு அடுத்த பால் திரும்பவும் பாடி இந்த ஷோல்டர் பின்னாடி போயிடுச்சு அவன் ஈஸியாக ஆடல நீ ஷோல்டர் திருப்பிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கு இருக்க ஸ்டாண்ட்ஸுக்குலாம் அந்த பக்கம் போட்டான்னா ஒரு அல்லு அழுவிட்டுனா வெளியே போயிடும் அவனை ஈஸியாக இங்கே வந்துடணும் இங்கே வந்துடணும் இங்கே வந்துட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க பேட் அது பாட்டு ஒன்று போகாதுறாங்க இல்லை ஒன்று அவ்வளோதான் அங்கே அப்படியே ஒரு நாள் ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப் பாருங்க இருக்கேன்னு ஃபைனலில் வர முடிச்சுக்கலாம் வந்து போய் அப்பா ஒரு 20 ஓவர் ஆடிடலாம் அப்படின்னா இவன் முடிச்சிருக்கான் ஏற்றிட்டேன் அதான் வயிற்றில் ஆகி ஓடு அப்படி சொல்லிருங்க இந்த பவுலர் நீ ஆட்டோமேட்டிக்காக திரும்பலாம் அங்கே வந்து எனக்கு வெரைட்டிலாம் எனக்கு கிடையாது இந்த பவுலர் நீ ஆட்டோமேட்டிக்காக திரும்பலாம் குட் ஷாட்ரா வந்து
சேஞ்சு பிச்சிலேருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவர். அதனால் நம்ம ஸ்டோக்ஸ் எடுத்தோம்னா மினிமலாக எடுத்து தான் எடுத்தோம். இல்லை இல்லை இங்கெல்லாம் எடுத்து தான் அடிக்கணும். இந்த பந்தில் வந்து மினிமல் மூணு இங்கே எடுத்து தான் அடிக்கணும். பந்து சேஞ்சு வச்சு வெயில் வேறு வருது. கரெக்டாக வெயில் வருது. அவன் வரும்போது கரெக்டாக வெயில் வருது. போயிடுச்சுடா 4-4-4. ரெட் ஷாட் விடுங்க ரெட் பேட் ஷாட் 95-4. 95. 23 பியூட்டிஃபுல் ப்ளே ஒன்றாவது 100 மேல வந்துரும். 95. 95. என்ன பண்றீங்க? கை இவன் கால் பண்ணிட்டான். சசி வந்து கால் பண்ணிட்டான். ஆனா வரல. எடுத்து அடிச்சிருந்தாருன்னா அவுட். நோ மேன் எங்க ஊர பால் எங்கடா போயிடுறான். அது இப்படி இங்கே அடிச்சு சச்சு போ. அவங்க மாட்டான். ஒழுங்கா போயிட்டு இருந்தா லைன்ல போயிட்டு இப்படி வளர்க்கணும். ஆஃப்ல இருக்கு. ஆஃப்ல எடுத்துருக்காங்க சார். அப்படியே அடிச்சிடலாமா? போன வாரம் அடிச்சிருந்தாங்க. இங்க அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. அழகா பால் நல்லா வெளியே வருது. இழுத்துருந்தேன்னா இங்க 4 வந்துருக்கு. நீ இவன் நின்னுங்கன்னா இழுத்துக்கலாம். நல்லா போடுவாங்க. இவனுக்கு தான் இவன் கரெக்டாக இருக்கும். இருபத்தி 91 நினைக்கிறேன். கேட்டுக்கோங்க. உள்ள வந்துட்டானு பார்த்தீங்களா? 6 விக்கெட் போனேன். இவ்வளோ நேரம் சிங்கிள் விட்டுருந்தாங்க. ஃபுல்லாக உள்ள வந்துட்டானு. எல்லாம் கடி. குட் ஷாட் அச்சோ. எல்லாம் வினைக்கு சிங்கிள் விட்டுறாங்க. இன்னும் 9 ஓவர் இருக்கு. சரியா இருந்தால் போதும். 9-40 ஓகே தான். 9-40 ஓகே தான். ஏதாவது தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த பால்லாம் இந்த ஓவர் 3 ஓவர் பிரபா தள்ளி இந்த பால் நீங்களும் இங்கே இழுத்துருப்போம். இப்படி தான் போடுவோம். இங்கே தான் போட்டே இருப்போம். இழுத்துட்டே இருக்கணும். தெருட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போட்டு ஆடு. எனக்குலாம் ஹெல்மெட் போட்டான். ஒரு பால் விட்டுருந்தாலும் ஒரு பால் போட்டுட்டோன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் அவன் லைனே போட மாட்டான். இந்த பால் அவன் மேலே ப்ரெஷர் போட்டுருவான். நீ ஒரு பால் இழுத்துக்கணும். ஒன்றுமே இல்லை. பவுலரை வந்து கேட்கலாம். இல்லை அம்பையரை பேசாமல் இருக்கும். திருப்பி அம்பையர்கிட்ட போய் குளிக்கணும். சும்மா இருந்தாலும் அவுட்டை கொடுத்து விட்டுருவான். போயிட்டு வரை இப்படி அதெல்லாம் எதுவும் பேசாத எப்படி போட்டான் பார்த்தியாடா? 50 வயசு இருக்கும் அந்த பேர். 50 வயசு இருக்கும் அந்த அளவுக்கு.
மேட்ரு என்ன தெரியுமாண்ணே, இவன் ஓவரெலாம் வரும்போது 3 விக்கெட் போயிருக்கணும். நம்ம அடிக்கிற பிரச்சனையே இருக்கணும். நம்ம தான் போன வருஷமும் இவன் ஓவர் வரும்போது 6 விக்கெட் போயிடுச்சு. இந்த வருஷமும் அதே காரணம். Good call. விஜயண்ணா கூப்பிட்டா கேட்கும். அண்ணா இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. ட்ரிபிள் ஃபை இருக்கும்போது நீ என்ன யாருன்னு கேட்குற? தண்ணி வர அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. பேர் அப்படின்னா ஒரு 4 பேரை கூப்பிட்டேன். அரௌண்டுக்கு பேட்ஸ்மேன் நீங்கள் என்ன சொல்கிறாங்க? பேட்ஸ்மேன் கூப்பிட்டு இருக்காரு. நான் பாட்டுக்கு மூஞ்சியை திருப்பாம ஹலோ அரௌண்டு அது பார்த்தேன், நானும் பார்த்தேன். சொல்லாமல் சரி நீங்களா திரும்பிங்க. பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் நான் உடனே கொடுத்துட்டு இருக்காருன்னு நான் மாடி கொடுத்தாங்க. Good shot, Ade. எவ்வளோதான் நம்ம அடிச்சாலும் தரையோட போகவே மேலே தூக்கி இருக்கோம். I don't know. That's his new bat. The noise is... That one no good. I already told him about it. He passed on. இன்னைக்கு அப்படியே கையை அரிக்குது. வெளில உட்காந்துருக்கு. ஒருத்தவங்க ஜாமல்ல அதான் சொல்கிறாங்க. But here... இல்லை நம்ம லைனுக்கு பந்து போட்டு இருக்காங்க. ஸ்பின்னர்லாம் அவங்களால கொஞ்சம் காட்டுன்னு கட்டியிருக்கலாம். அந்த ஐட்டம் பேட்டிங் வாங்கன்னு சொல்கிறேன். வெளில உட்காந்து என்ன பண்ணுறீங்க? சும்மா இல்லைடா, பேக் கிட்ட போட்டு ஒரு தட்டணும்னு வச்சுக்குவேன். இல்லாத பேரில் விழுந்துச்சுன்னு வச்சுக்குவேன். இன்னும் முடியல. அப்போ நீங்கள் ஆடுங்களா? இல்லாத பேரில் தட்டணும்னு வச்சுக்குவேன். வெளியில தான் இவ்வளோ வீட்டாக இருக்கு. நம்ம ஏரியாவில் ஆளையெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம கை